ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீதமான சாதத்திலிருந்து எப்படி வடகம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 7லேருந்து 8 வரமிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதைய இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பழைய சாதத்துலேருந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதையும் அந்த பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு புளியறதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சாப்பாட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வடகம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் சீக்கிரம் காஞ்சிரும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. மீதிமான சாப்பாட்டை இந்த மாதிரி கூட யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மூடிட்டு ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி இட்டுக்கலாம். இது சுருண்டு வரதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா காஞ்சிரும் சீக்கிரமாக. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா அரிசி சாப்பாட்டையும் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு நாள் நல்லா காயட்டும். பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு. இது நம்ம அப்படியே எடுத்தாலே வந்துடும். அப்படி உங்களுக்கு எடுக்க வரல அப்படின்னா நீங்கள் துணியை பின்னாடி திருப்பி அதை லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். தண்ணி தொளித்து எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் ஒரு நாள் வெயிலில் காய வைங்க. ஏன்னா நம்ம தண்ணி தொளிச்சனால அதில் ஈரப்பதம் இருக்கும். பாருங்கள், இது நல்லாவே காஞ்சிருச்சு. எனக்கு எடுக்கவும் நல்லா வருது. ஒரே ஒரு நாள் தான் காய வச்சேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வடகத்தை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. இதே மாதிரி மீதமாக இருக்கக்கூடிய வடகத்தையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான வடகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.